என்ன எடுக்கணும்? பிக்கேக்ஸ் தானே சொன்னேன். பிக்கேக்ஸ் ஒன்று செஞ்சுட்டு லைட்டாக வர மாதிரி இருக்கு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆக போகுது. சட்டு புட்டுன்னு போய் ஸ்டோனை மைண்ட் பண்ணுவோம். ஓகே, இங்கே ஏதாவது குட்டிஸாக இங்கே கேள்வி இருக்கா? ஓகே, அது ரொம்ப டீப்பாக போகுது. நம்ம பார்ட் 2ல் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டோன் மட்டும் எடுத்துப்போம். நம்மளுக்கு கொஞ்சம் கோலும் தேவைப்படுது. அது நெக்ஸ்ட்டு பார்ட்டில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நான் மைண்ட் பண்ணி வைக்கிறேன். அதாவது மைண்ட் பண்ணி வச்சுட்டு தான் நான் ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? பார்ட் 2வை இப்போ தேவையான அளவுக்கு ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, இது 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 இப்போ ஸ்டோன் போகணும்னு இருக்கணும். எப்பயும் நான் அரௌண்டாக 16 எடுப்பேன். 16 எடுத்துக்கலாம். ஏன்டா 17 எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே போகணும் இல்லையா, அதுக்காக உங்களை உடச்சி விட்டு மேலே வந்துட்டேன். இப்போ கிராஃப்டிங் டேபிளுங்களா? ஓகே, இப்போது ஒரு ஸ்வாட், ஒரு ஆக்ஸ், ஒரு பிக்ஆக்ஸ், ஒரு ஸ்வாடு, ஒரு ஆக்ஸ், ஒரு பிக்ஆக்ஸ் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபர்னிஸ். இப்போதைக்கு குக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபர்னிஸ் தான். நைட் ஆகுதா? ஆமாங்க, சன்செட் ஆகுது. நம்மளுக்கு வேணுன்ற இங்கே சிக்கன் இருக்குது. ஒரு சிக்கனு, ஒரு மாடு. சத்துப்போ அவ்வளோதான். இப்போ ஓடி போய் படுத்து தூங்கணும். இல்லைனா நைட்டு வந்து எப்படி அடிப்பானுங்க, எங்கே அடிப்பானுங்கன்னே தெரியாது. அதனால் ஓடி போய் உடனே ஒரு பெட்டை பிடிச்சி தூங்கிடலாம். ஐயோ, இங்கே குட்டி பையன் இருக்கானே, எப்படா தூங்கினேன்? எப்படி தூங்கினேன் தெரியலையே. சரி, இந்த பெட்டை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துப்போம். ஓகே, அதை பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ வெளில போவோம். இன்னும் இருட்டாகவே இருக்குது. சாரிடா குட்டி பையா, என்னை மன்னிச்சுக்கோ. எனக்கு தூங்கிறதுக்கு வேறு பெட் இல்லை, அதனால தான் ஒன்று எழுப்பி விட்டு நான் தூங்கிட்டேன். மன்னிச்சுக்கோ. ஓகே, இங்கே நம்மளுக்கு சாப்பாடுக்கு ஹேபிள் இருக்குது. ஆனால் நான் எப்போயுமே இந்த சாப்பாடுக்கு யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆடு, மாடு, அப்புறம் அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் கூட்டு போகிறதுக்கு, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அடைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, ஃபார்ம்ஸ் செய்யும்போது, அப்போது அதை கூட்டு வரத்துக்கு மட்டும்தான் நான் இதெல்லாம் எடுக்கிறதே. ஓகே, அது பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இப்போது நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு சில ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணலாம். என்னடா இப்போ போய்ட்டு கலெக்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு நிறைய ஓக்குட்டு தான் பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஏன்னா நம்ம கட்ட போகிறது பார்த்திங்கன்னா ட்ரியோஸ், அதனால ஓக்குட் மட்டுமே தேவைப்படுது. ஏதோ சவுண்ட் கேட்ச்சு. சரி, எக்ஸ்பி ஏதாவது ஏறி இருக்கும். ஓகே, இப்போ ஓக்குட் கலெக்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 6 7 8 9 10 அப்படியே எல்லா வுட்டையும் எடுத்துடலாம். நான் எல்லா வுட்டையும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வுட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஓக் வுட் 52 எடுத்துருக்கேன். இது பத்துமான்னு தெரியலை. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, 1 2 3 வச்சுக்கணும். இங்கே 1 2 3, அப்புறம் இங்கே 1 2 3 இப்போ வச்சுட்டு இங்கே ஒன்று வச்சிடணும். ஓகேங்களா? அப்புறம் கீழே இங்கே 1, மறுபடியும் இங்கே 1 2 3, மறுபடியும் இங்கே 1 1 2 3, 1 2 2 3, இதுக்கு மேலே 1. அதே மாதிரி எல்லா சைட்லேயும் பண்ணி நம்ம ஒரு ஃபினிஷிங் கொண்டு வரணும். இங்கே வச்சாச்சு. இதுக்கு மேலே வச்சு இங்கே 1, அப்புறம் இந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கணும். அப்புறம் இங்கே 1, அப்புறமா இங்கே 1 வச்சுட்டு இங்கே 1 வச்சு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி 1, அப்படி 1 கீழே நான் ஒழுங்காக வைக்கலன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேப். ஓகே, அதை பார்த்திங்கன்னா இப்போ வச்சாச்சு. இப்போ இந்த இறையெல்லாம் உடச்சி விட்டுறலாம். கரெக்டாக இருக்குது கைஸ், பக்கா உட்காந்துட்டுங்க. இப்போ இந்த இடத்துல டோருக்கு, ஓகேங்களா, டோருக்கு உடச்சி விட்டுறலாம்.
ஒன்று உள்ளே இருக்க இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே என்னமோ பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேர்ட் தேவைப்படுது. கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். 1 2 3 4 5 6 போதும். நான் எதுக்காக இப்போ டேர்ட் கலெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு புரியும். நான் வச்சிடும் இந்த இடத்துல இப்போ வச்சிடணும், இந்த இடத்துல இப்போ வச்சிடணும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ எதுக்கு இத்தனை டேர்ட் வச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. இப்போ இதுக்கு மேலேனா நம்ம விட்டு வைக்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு அதை தான் நான் இந்த டேர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். லாஸ்ட்டாக வீடை முடித்ததுக்கப்புறமா தான் இந்த டேர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். அது வரைக்கும் அதெல்லாம் அங்கேயே தான் இருக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஓகே, இப்போ இந்த உட்டெல்லாம் அப்படியே இங்கே போட்டுகிட்டே வந்து அப்படியே மேலே வரைக்கும் போகணும். விட்டு காலி ஆச்சு கைஸ். நான் இவ்வளோ சீக்கிரமாக காலியாகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஷோப்பா, சரிங்க. சரி, நான் இப்போ மறுபடியும் விட்டு மைண்ட் பண்ணுவேன். சரி கைஸ், நான் கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எத்தனை வாட்டிடா மைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடுப்பில் 64 விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ எதை பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போட்டு போயிட்டே இருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ ஹைட்டு போடணும். ஹைட்டு போடணும். ஹோல் வில்லேஜே தெரியணும், அந்தளவுக்கு ஹைட்டுக்கு போகணும். ஓகேன்னு நினைக்கிறேன். போதும் கைஸ், போதும். இல்லை ஒன்று எடுத்துக்கோங்க, இன்னொன்று. ஓகே, இங்கேருந்து கீழே உண்டா மரணம் 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 தான் நினைக்கிறேன். கடவுளே, ஃபஸ்ட்டு கைஸ் சாவலை. ஓகே, இப்போ லைஃப் ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. இப்போ ஃபர்னேஸை போட்டு சாப்பாடு ரெடி பண்ணணும். எவனாவது ஏதோ ஒரு கெட்ட நேரத்தில் வந்து நம்மளை அடிச்சிட்டானா சோழி முடிஞ்சு, அதுதான் நடக்கணும். ஓகே, இந்த உட்டெல்லாம் ஒன்று எடுத்து போட்டுடலாம். ஒன்று குக் ஆகட்டும். இன்னும் நைட் ஆகுதா? ஆகல. ஓகே, சீக்கிரம் குக்காக ஆயிடுச்சு. சாப்பிட்டாச்சு. ஏன் போடுறோம் பார்த்தீங்களா? இப்போ அதுக்கு மேலே லேட்ரு போடணும், மேலே போடுறதுக்கு. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விட்டு போட வேண்டியிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா போடலாம். ஜம்ப் பண்ண மாட்டேங்குது. ஜம்ப், அவ்வளோதாங்க. இப்போ எப்படி போடணும்? ஓகே, அந்த மாதிரி போடணும். போட இப்போ இதுக்கு மேலே வந்து போடு 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 போடு. அவ்வளோதான். எல்லா சைடும் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 14 15 16. போய்கிட்டே இருக்கு. இவ்வளோ ஹைட்டு வேணாம், இதையே நம்ம உடச்சிடலாம். அதுக்கு முன்னாடி விட்டு இங்கே போட்டுடலாம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓடடா. ஓகே, ஆஹா, இதில் பார்த்தாலே போய் பாருங்களா, செவ்வாழை தாவுன்ற மாதிரி சாவிட்டோம். இப்போ அப்படியே ஒன்றுன்னா போட்டு மேலே வந்துட்டேன். மறுபடியும் அச்சோ, எங்கே ஒரே ஹார்ட்டு தான் இருக்குது, அதுவும் துடிச்சிக்கிட்டு இருக்கு. ஓப்பா, ஹார்ட்டுங்க. இப்போ இதெல்லாம் சரிப்பட்டு வராது. செத்துட்டோன்னாலும் செத்துருவோம். அதனால் பெட்டு எடுத்து இங்கே போட்டுது. ரீஸ் பண்ண முதல்ல செட் பண்ணிடலாம். இன்னும் லேட்டாகுது. அடிக்கடி என்ன ஏமாத்துதுங்க இது. உண்மையிலே லேட் ஆகுதா? இல்லை, ஏங்க, ஆமாங்க, நம்ம தூங்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. நம்ம நைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தூங்கி தொலை.
சரி ஃபர்னேஸில் ஒன்று ஒரு ரா சிக்கன் இருக்குது, அதை வேக விட்டு போயிடலாம். டேய் விட்டு கொடுங்கடா. சரி அது வேகட்டும், நம்ம அதில் போய் தூங்கிடலாம். தூங்கு இது நைட்டு தான்டா, தூங்குடா. ஸோ கடவுளே, ஸோ இன்னும் எப்படா உங்களுக்கு நைட் ஆகும்? அப்பாடி தூங்கியாச்சு. மறுநாள் எழுந்திரிச்சு நம்ம வீடு கண்டினியூ பண்ணலாம். மறுநாள் ஆகிவிட்டு வெளில ஏதாவது துஷ்ட சக்தி இருந்தா போயிரு அப்பாலப்போ சாத்தானே. எதுவும் இல்லை. ஓகே இது என்ன? ஓகே, இங்கே ஸ்மெல்ட் பண்ணி வச்சது எடுத்துக்கோங்க. கோக்ரோச் சிக்கன் அதை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. இப்போது அப்படியே ஜம்ப் பண்ணி ஊருக்குடியே இங்கே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் விட்டு போடல, அப்படி இப்படி வந்துட்டு அங்கேயும் விட்டு போட வேண்டியிருக்குல்ல. சரி அப்படியே ஜம்ப் பண்ணி ஏங்க விட்டு கம்மியாக இருக்குங்க, மறுபடியும் நான் மைண்ட் பண்ணுமே. ஆஹா மாட்டினண்டா. ஓகேம்மா கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நான் வுட்டெல்லாம் மைண்ட் பண்ணி இதுக்கு வேணுன்ற எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு அப்புறமும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறப்ப பார்ட் 2ல் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் போட்டுருங்க. எனக்கு 1 மில்லியன் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை மற்ற யூடியூபர்ஸ் மாதிரிலாம் ப்ளே பட்டன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய் கைஸ்.